Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 30 டேஸ் நம்ம கையில் இருக்குது. அந்த 30 டேஸ்க்குள்ளார நம்ம இங்கிலீஷ், லாங்குவேஜ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஃபுல்லாக படித்து முடிச்சாகணும். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல டைம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் எப்படி சென்டம் எடுக்கிறது என்பது ஒரு வழி, நல்ல மதிப்பெண் எடுத்தால் போதும் அப்படின்றது இன்னொரு வழி, பாஸ் ஆனா போதும் அப்படின்றது இன்னொரு வழி. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆனா போதும்னு இருப்பீங்க, சில பேர் ஒரு 80 to 90 எடுத்தா போதும்னு இருப்பீங்க, சில பேர் சென்டம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கும். இதுல எப்படி ப்ரொசீஜரலா போகுதுன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கணும் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ் ஆகணும் அப்படின்றவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் சொல்ற மாதிரி ஒரு பிளானா அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் சொல்ற சம்ஸ் அனைவரும் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் நான் சொல்றதை செஞ்சுட்டே வாங்க. ஒரு 80 to 90 எடுத்தா போதுன்றவங்களும் நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. சென்டம் எடுக்கிறவங்களும் நான் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொல்றேனோ அது வரைக்கும் நீங்க போகணும். பாஸ் ஆனா போதும் சார் அப்படின்னா 4.1 4.4ல நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 11 13 11 12 15 எக்ஸாம்பிள் 4.10 4.11 4.29 4.31 ஒரு 3 எக்ஸாம்பிள், டோட்டலா ஒரு 10 சம்ம நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். இது என்ன சார் 14 + 8 22 மார்க் போட்டிருக்கீங்க. புக் பேக் 1 மார்க் எல்லாம் தரவா படிச்சிருங்க. புக் பேக் 1 மார்க் எல்லாமே தரவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 14 மார்க் நீங்க அதுல ஸ்கோர் பண்ணலாம். 14 மார்க் ஃபுல்லா கிடைக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க அனைத்து 1 மார்க்கும் புக் பேக் தரவா போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களால ஒரு 14 மார்க் அதில் எடுக்க முடியும். எடுக்கிறோமோ இல்லையோ 14 மார்க் 1 மார்க்ல வந்துடும். 8 மார்க் ஜியோமெட்ரியில் வந்தா 22 மார்க் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். 22 மார்க் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இதுல 4 1 மார்க் தப்பாயிடுச்சுன்னா அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்ல செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க் தரவா படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸசைஸ் 4.1 4.4 முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கிராஃப்ல 3.16ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 4th 5th 4 5 6 7 சம். அதே மாதிரி எக்ஸசைஸ் நம்பர் 3.15ல 1 to 6 எக்ஸாம்பிள் 3.49 எக்ஸாம்பிள் 3.50 படிச்சிருங்க. ஆல்ரெடி 22 மார்க் இருந்துச்சு, இதுல ஒரு 8 மார்க் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 30 மதிப்பெண் கையில கிடைச்சிட்டு இருக்கும். இந்த டைமுக்கு ஒரு கிராஃப், ஒரு ஜியோமெட்ரி, புக் பேக் 1 மார்க்ஸ் ரைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு வாங்க. 1.1ல இருந்து 1.5 வரைக்கும் ரொம்ப ஈஸியான சம்ஸ். நான் சொல்றேன் இந்த 5 மார்க்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எது, செகண்ட் எக்ஸசைஸ்ல எது, தேர்ட் எக்ஸசைஸ்ல, ஃபோர்த் எக்ஸசைஸ்ல, ஃபிஃப்த் எக்ஸசைஸ்ல 2 மார்க் எது, எக்ஸாம்பிள்ஸ் எது, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு பாத்துருங்க. டைம் இருந்துச்சுன்னா அந்த யூனிட் டெஸ்ட் 157 போட்டு பாருங்க. டைம் இருக்குது, கொஞ்சம் இதெல்லாம் தரவாயிடுச்சு, நீங்க கொடுத்தது 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள் நாங்க தரவா படிச்சிட்டோம் சார்னா இந்த யூனிட் சம்ஸ் கொஞ்சம் போட்டு பாத்துங்க. இன்கேஸ் கிரியேட்டட் சம்ஸ் வந்தா அதை அட்டன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம 30 மார்க் எடுத்திருந்தோம், இந்த சாப்டர்ல இருந்து 10 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 40 மதிப்பெண் கிடைச்சிருச்சு, நம்ம பாஸ் ஆயிட்டோம். 1 மார்க் ஏதாவது தப்பா இருந்தா கூட நீங்க பாஸ், ஏன்னா 40 மார்க் போயாச்சு. 5 1 மார்க் தப்பானா கூட நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. அப்போ கிராஃப், ஜியோமெட்ரி, புக் பேக் 1 மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சாலே நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் ஆயிடலாம். எதுலன்னா மேக்ஸ்ல பாஸ் ஆயிடலாம். அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. சில ஸ்கூல்ல ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் ரொம்ப பயந்துன்னு இருப்பாங்க. திருப்பி புக் பேக் 1 மார்க் பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க, கிராஃப் ஜியோமெட்ரி பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் தரவா படிக்க வச்சிட்டீங்கனாலே பிள்ளை பாஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா போட்டு பார்க்க மாட்டாங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய 5th சாப்டருக்கு போற நம்ம 5.1ல இருக்கிற இந்த சம்ஸை மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 மார்க் உங்க டோட்டல்ல ஏறும். அப்போ 5.1ல 1 2 3 4 5 6 7 எக்ஸாம்பிள்ஸ் 5.1 5.3 5.5 போட்டுட்டீங்கன்னா உங்க டோட்டல் 45 கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி வரும் 8.3 8.4. அதுல நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது 5 மார்க் 2 மார்க் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். அதை ஃபுல்லா போட்டு பாத்துருங்க. நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு 5 மார்க் உங்க டோட்டல் ஏறும். அப்போ 50 மார்க் கிட்டத்தட்ட நீங்க ரீச் ஆயிடுவீங்க. இப்போ ப்ராபபிலிட்டியில இருக்கிற மிக முக்கியமான 5 மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அதை ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டீங்கன்னா நம்ம 50 மார்க் கிராஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 55 மார்க் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா 2.4 2.5 2.6 2.7 2.8 2.9ல இருக்கிற மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி ஹேண்ட் பிக்கடா கொடுத்துருக்கேன். அதை மட்டுமே படிங்க, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்க வேணாம். இதுல இருக்கிறத படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 55 மார்க் கிராஸ் ஆகும்.
அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ராக்கு வர நம்ம அல்ஜிப்ரால 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8ல நான் கொடுத்திருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை படிச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் 62 கிராஸ் ஆயிடும். இன்கேஸ் நீங்க ஏதாவது சம்ஸ் தப்பு பண்ணா கூட ஒரு 50ல இருந்து 55 மார்க் கம்ஃபர்டபுளா கிடைக்கும். ஃபெயிலே ஆக முடியாது மேக்ஸ்ல. அப்ப இந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம படிச்சாலே ஒரு 62 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 62னா பாஸ் ஆகுற வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். நானு நீங்க அதிகபட்சம் ஒரு 3 சம் 4 சம் தப்பு பண்ணா கூட ஒரு 45ல இருந்து 65 மார்க் தெளிவா எடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பிளான் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ 62 மார்க் பிளான் ஏ. 62ன்றது வீக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரொம்ப ரொம்ப செலக்டிவான சில சாப்டர்ஸ்ல இருந்து மட்டும் கொடுத்துருக்கிறோம். நம்ம இதுல ட்ரிக்னாமெட்ரிக்கு போகல, நம்ம ஜாமெட்ரிக்கு போகல, 5.2 5.3 5.4 அதெல்லாம் எதுவுமே தொந்தரவு பண்ணல. ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸசைஸ்ல அதிகமா மார்க் எடுக்கிறது எப்படின்றதுதான் பிளான் ஏ. அனைத்து மாணவர்களும் பிளான் ஏ முடிச்சிட்ட பிறகு பிளான் பி குள்ளார வரணும். அப்ப பிளான் பி உள்ளார வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே பிளான் ஏ முடிச்சிருக்கணும். பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் பிளான் ஏ முடிச்சிருக்கணும். சரி சார், நாங்க பிளானே ஃபுல்லா முடிச்சிட்டோம், ஒரு 60 மார்க் கையில வந்துருச்சு சார், ஆனா எனக்கு ஒரு 75 கிட்ட வேணும் சார் 100க்கு அப்படின்றவங்க திருப்பியும் நம்ம என்ன சொல்றோம்னா 2.1ல இருந்து 2.9 இருக்கு 5 மார்க்கும் கொடுத்துருக்கிறேன். 2 மார்க் எக்ஸாம்பிள் யூனிட் டெஸ்ட். இப்போ டைம் இருந்தா யூனிட் டெஸ்டையும் போட்டு பாத்துருங்க. எனக்கு கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்டா அதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்ப 2.1ல இருந்து 2.9 வரைக்கும் எந்த 5 மார்க்ஸ் படிக்கணும், எந்தெந்த 2 மார்க்ஸ் படிக்கணும், எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கணும்னு ஒரு பக்கா லிஸ்ட் கொடுத்து வச்சிருக்கிறேன். இத போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் 75ஐ நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். சார் ஆல்ரெடி நாங்க 2.ல கொஞ்சம் போட்டிருந்தோம் சார், 2.3 எல்லாம் கொடுத்துருந்தீங்களா சார்னா அதுவும் பரவாயில்ல. அந்த பிளான் ஏ முடிச்சுட்டு பிளான் பி வரும்போது சில சம்பளம் நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். செகண்ட் டைம் ரிவைஸ் பண்றதுக்காக தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 75 டார்கெட் வச்சிருக்கோம். 75னா ஜஸ்ட் பாஸ் ஆகிற பிள்ளை மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். அதனால கொடுத்த சமயம் நான் திருப்பி கொடுப்பேன். திருப்பி இன்னொரு வாட்டி பிளான் பி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்றது 30 நாள் நம்ம கையில இருக்குது. 30 நாள் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் இந்த பிளான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிளான் ஏ முடித்த அனைத்து மாணவர்களும் பிளான் பில நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் முடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 75 கிட்ட நம்ம நெருங்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்மளுடைய அல்ஜிப்ரால 3.1 இருந்து 3.8 வரைக்கும் இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி திருப்பி இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் 75 கிட்ட நம்மளால தொட முடியும். யூனிட் எக்ஸசைஸ் முடிந்தால் போட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யூனிட் எக்ஸசைஸ் போட்டு பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்டா உங்களால போட முடியும். ஏன்னா அந்த மாடல்ல தான் கிரியேட்டிவ் சம்ஸ் வரும் உங்களுக்கு. அதனால இந்த யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸ் தயவு செய்து போட்டு பாருங்க. ஏன்னா 75 டார்கெட் வச்சிருக்கும் போது அதெல்லாம் கண்டிப்பா போட்டு பார்த்து ஆகணும். இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதுல இருக்கிற சம்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு 3.9 3.10 3.11 3.12 3.13 3.14 நல்லாவே தெரியும். அல்ஜிப்ரா பெரிய சாப்டர்னு சொல்லிட்டு அதனால ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்கும். அதுல இருக்கிற இந்த சம்ஸ் அனைத்தையும் போட்டு பாத்துருங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. அந்த யூனிட் எக்ஸசைஸ்ல 11 13 14 போட்டு பாத்துருங்க. அப்ப அல்ஜிப்ரா கிட்டத்தட்ட ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு. 75 மார்க் எடுக்கிறதுக்காக நம்ம நிறைய சம்ஸ் போட்டு தான் பார்த்தாகணும். 3.17 3.18 3.19ல 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா போட்டு பார்த்துட்டீங்கன்னா பக்காவா நம்ம அல்ஜிப்ராவை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்ம 75 டார்கெட்ல போயிட்டு இருக்கிறோம். 75னா கிட்டத்தட்ட நம்மளோட 3/4 வே கிராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பாதி புக்கு இல்ல முக்கா புக்கு கிட்டத்தட்ட முடிக்க போறோம் நம்ம. இப்ப 75 மார்க்குக்கு அதுக்கு அடுத்தது என்ன சார் செய்யணும்னா ஆல்ரெடி கொஞ்சம் 5.1ல போட்டிருப்பீங்க. 5.2 5.3 5.4 சேர ஆரம்பிக்கும். திருப்பி 5.1 ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு 5.2 5.3 5.4 நான் கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அனைத்தையும் போட்டு பாத்துருங்க. சார் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னும் போது இது மட்டும் படிச்சா போதுமான தாராளமா இதை மட்டும் போட்டு பாருங்க. தைரியமா போட்டு பாருங்க. மெட்ரோ கருணாகரன் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது கொஸ்டின் பேப்பர்ல தவற வாய்ப்பே கிடையாது. இந்த சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க உங்களோட ஸ்கோர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க 5.4 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி போறோம். ஆல்ரெடி 8.3 8.4 நம்ம போட்டிருக்கோம். இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்றதுக்காக 8.1 8.2 8.3 8.4 அதுல இருக்கிற சம்ஸ் அனைத்தையும் போட்டு பாத்துருங்க. யூனிட் எக்ஸசைஸ் யூனிட் டெஸ்ட் இருக்கு பாருங்க லாஸ்ட்ல. அது 8th சம் 9th சம் 10th 11th 12th கம்பல்சரியா போட்டு பாத்துருங்க. அது எதுலயுமே மிஸ் பண்ண வேண்டாம் நீங்க. அப்ப இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்குள்ளார நுழையிறோம். ட்ரிக்னாமெட்ரியில 6.1 6.2 6.3 6.4 ட்ரிக்னாமெட்ரி எதுக்கு நம்ம நுழைஞ்சிருக்கோம்னா அதுக்கு அடுத்தது சென்டம் பிளானுக்கு போக போறோம். 75 மார்க் போதுன்றவங்க இதோட நிறுத்திக்கலாம். 75 மார்க் போதுன்றவங்க இந்த ஏரியாவோட நிறுத்திக்கலாம். நீங்க இப்ப 75 மார்க் போதுன்றவங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கு வர போறோம் அப்படின்னா சென்டம் பிளான்னே சொல்லுவோம். அதுக்கு பேரு அதாவது பிளான் சின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க.
6.1, 6.2, 6.3, 6.4 இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வித் யூனிட் டெஸ்டோட படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய மென்சுரேஷனுக்கு வாங்க. 7.1, 7.2, 7.3, 7.4 அதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்கன்னா இது எல்லாமே சென்டம் பிளான்ல உங்களுக்கு கவர் ஆயின்னு இருக்கும். அதே மாதிரி லாஸ்டா ஜாமெண்ட்ரியில 4.1, 4.2, 4.3, 4.4 இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு. இந்த சென்டம் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா 3 சாப்டர் படிக்க போறோம். ஒன்னு வந்து ஜியோமெட்ரி படிக்க போறோம். ஜியோமெட்ரியில 4.1, 4.2, 4.3ல இந்த சம்ஸ், இந்த எக்ஸாம்பிள், இந்த யூனிட் எக்ஸசைஸ் படிக்க போறோம். மென்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா 7.1, 7.2, 7.3, 7.4 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதை படிச்சிட்டு போறீங்க. 6.1, 6.2, 6.3, 6.4ல இந்த சம்ஸ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா சென்டம் பிளான்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கிற விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி 1, அதுக்கடுத்தது மென்சுரேஷன் 1, ஜியோமெட்ரி 1 இந்த 3 சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணாதான் சென்டம் எடுக்க முடியும். இந்த 3 சாப்டரையும் சாய்ஸ்ல விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75ல இருந்து 80 மார்க்கோட நின்றுடுவீங்க. சென்டம் கிட்ட போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால கம்பல்சரியா இதை படிச்சாகணும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த 75 மார்க்ஸ் வரைக்கும் போதுன்னும் போது 8.1, 8.2, 8.3, 8.4 நம்ம நிறுத்திடுறோம். ஆல்ரெடி 8.3, 8.4 படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எக்ஸ்ட்ராவா 8.1, 8.2 நீங்க முடிச்சிட்டீங்கன்னா 75ல இருந்து 80 மார்க் கன்ஃபார்மா எடுத்துடலாம். ஆனா 90, 100 எடுக்கணும்னா ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் படிக்கணும், மென்சுரேஷன் கொஞ்சம் படிக்கணும், ஜியோமெட்ரி கொஞ்சம் படிக்கணும். இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல ஃபுல் போர்ஷன்ஸ் படிச்ச ஒரு திருப்தி இருக்கும். சென்டம் என்ற ஒரு இலக்கை ஈஸியா அடையலாம். இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனைத்தையும் ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிடுங்க. எதுவுமே விடாதீங்க. பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அனைத்தையும் பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாமல் பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்போ பிடிஏ கொஸ்டின் பேப்பர்ஸையும் தரவா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஒரு வாட்டி அந்த 2019ல இருந்து இப்போ அப் டு டேட் என்ன 25 வரைக்கும் என்ன வந்திருக்குதோ அது வந்து மெயின் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜூன் மாசம் எக்ஸாம், சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் அனைத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அது இல்லாம இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சென்டமை தடுக்க யாராலையும் முடியாது. நீங்கள் முதல் முறையா வாழ்க்கையில 100 out of 100 சொல்லிட்டு 3 டிஜிட் நம்பர் மார்க் ஷீட்ல எடுத்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா மார்க் தட்டி சொல்லலாம். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல சென்டம் எடுத்தேன், 10th ஸ்டாண்டர்ட் சென்டம் எடுத்தேன்னு சொல்லிட்டு கடின உழைப்புக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்றும் தோல்வியே கிடையாது. அது எங்களோட அனுபவத்துல நல்லா தெரியும். ஏன்னா எத்தனையோ நூறுகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த பிள்ளைகளோட உழைப்பு சாதாரணமா இருக்காது, கடின உழைப்பு. அவனுடைய திங்கிங் ஃபுல்லா 100 100 அந்த 100 கனவா இருப்பான். அதனால இன் அண்ட் அவுட் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ கண்டிப்பா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல நீங்களும் சென்டம் எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.